அமைச்சரவை தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்புச் சட்டம் 1971 ஒரு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதுவரை தேசிய கொடி, தேசிய கீதம், அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றை அவமதிப்பது மட்டுமே குற்றமாக இருந்தது. தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திருத்தத்தின் மூலம் வந்தே மாதரம் பாடலுக்கும் இதே சட்டப்பூர்வ பாதுகாப்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இனி இப்பாடலை திட்டமிட்டு அவமதித்தாலோ இடையூறு செய்தாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இந்த திருத்தம் வழிவகை செய்கிறது. வந்தே மாதரம் பாடலில் முதல் 2 சரணங்கள் மட்டுமே இதுவரை பாடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதன் 6 சரணங்களையும் முழுமையாக பாட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அசல் பாடலின் 6 சரணங்களையும் முழுமையாக பாடி முடிக்க சுமார் 3 நிமிடங்கள் 10 வினாடிகள் ஆகும். 1937லேயே மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் அடங்கிய காங்கிரஸ் கமிட்டி இந்த பாடலின் பிந்தைய சரணங்களில் உள்ள இந்து மத குறியீடுகளை கருத்தில் கொண்டு மதச்சார்பற்ற முதல் 2 சரணங்களை மட்டுமே பொதுவெளியில் பாட வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தனர். ஆனால் தற்போதைய மத்திய அரசு 150வது ஆண்டை காரணம் காட்டி 6 சரணங்களையும் முழுமையாக பாடுவதை முன்னெடுக்கிறது. வந்தே மாதரத்தின் பிந்தைய சரணங்களில் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி போன்ற இந்து மத தெய்வங்களை வணங்குவது போன்ற வரிகள் உள்ளன. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 குடிமக்களுக்கு மத சுதந்திரத்தை வழங்குகிறது. உருவ வழிபாட்டை ஏற்காத இஸ்லாமிய அல்லது கிறித்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் மீது இந்து மத குறியீடுகள் கொண்ட பாடலை கட்டாயப்படுத்துவது அவர்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவே அமையும் என்று சமூக ஆர்வலர்கள் வாதிடுகின்றனர். இந்த சட்ட திருத்த மசோதா இன்னும் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு சட்டமாகவில்லை. அதற்குள்ளாகவே மேற்கு வங்க பாஜக அரசு நாட்டில் வாழ விரும்பினால் வந்தே மாதரம் பாடணும் என்று சொல்கிறது. வந்தே மாதரத்தின் முதல் 2 சரணத்தை பாடுவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் எல்லா சரணத்தையும் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதுதான் பிரச்சனைக்குரியதாக உள்ளது. வந்தே மாதரம் பாடினால் தான் வாழ முடியும் நாட்டில் என்பது வன்முறை அல்லவா? வற்புறுத்தப்படும் நாட்டு பற்று பாடல் எல்லோருக்கும் ஏற்றதாய் இருக்க வேண்டாமா? ராமர் முருகனை வணங்குபவர் அல்லாஹ் இயேசுவை வணங்குவரா? அல்லாஹ் இயேசுவை வணங்குபவர் ராமர் முருகனை வணங்குவரா? இது என்ன அடாவடித்தனம்? இதுவா சுதந்திர